நான் போன வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், ஒரு பைப்புக்குள்ளே தேன் கூடு எடுக்கிற மாதிரி. அந்த தேன் கூடு எடுத்து முடித்து நம்ம அந்த இடத்துல வச்ச அப்புறம் நம்ம பையன் தான் வந்து ஜான். அவன் வந்து சொல்கிறான், என்ன இடத்துல தேன் கூடு இருக்குது, நம்ம எடுக்க போமா அப்படின்னு கேட்டான். சரி வா, இதான் எடுத்தாச்சுல, இன்னொன்று எடுத்துருவோம் அப்படி வா அப்படின்னு அவனுக்கு கூப்பிட்டு போயாச்சு. கூப்பிட்டு போய் கை விட்டு பார்த்தோம், வரத்துக்கு ஃபஸ்ட்டு கையெல்லாம் உள்ளே போகலை. அதனால் ரவி தான் கோடை அடித்து குத்தி ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் க்ளியர் பண்ணான். அதுக்கப்புறம் நம்ம கை விட்டு உள்ளே விட்டு பார்த்தோம். அடைய தட்டு பிடிச்சி அடையை பிடிச்சி இழுத்துட்டேன். அப்படியே அதில் ராணிச்சு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அடையில தான் மோஸ்ட்லி ராணிச்சு உட்காந்துருக்கும். அதனால் அதில் பார்த்தேன், அதில் இல்லை. அதனால் நம்ம அந்த அடையை எடுத்து நம்ம பாக்ஸோட மூடியில் வச்சுட்டேன். ஏன்னா சில ஈச்செலாம் கலைஞ்சி வரும், நிறைய ஈச்செலாம் இந்த அடையில வந்து உட்காந்துருக்கேன். இதில் தான் குஞ்சு தட்டு இருக்குது, அதனால் இதில் வந்து நிறைய ஈச்செலாம் உட்காந்துரும் அது அப்படின்னு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கையை உள்ளே விட்டு என் கை உள்ளே போக மாட்டேன்ட்டு ஒரு கை கை அதாவது கை மட்டும் தான் உள்ளே போச்சு. அதுக்கப்புறம் ஃபோர் ஆர்ம்ஸ்லாம் உள்ளே போக மாட்டேங்குது, ஏன்னா தட்டுது ஏன்னு தெரியல. அந்த ஓட்டை சின்னதாக இருந்தோடனே கை உள்ளே போகலை. அப்புறமா ஒரு வழியாக 2வது அடையும் எடுத்தாச்சு. 2வது அடையும் பொறுமையாக எடுத்தீங்கன்னா உள்ளே ஆல்ரெடி நம்ம கையில் 2-3 கொட்டு பொத்துன்னு விழுந்துட்டேங்கன்னா நம்ம அவ்வளோ ஸ்மோக்கர் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸ்மோக்கர் யூஸ் பண்ணியிருக்கு அந்த ஈச்சை கலைச்சிக்கிட்டு அப்படின்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் 3வது வந்து ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சோன்னா நம்ம ஸ்மோக்கர் கொஞ்சம் கொளுத்தி வச்சாச்சு. அதை யூஸ் பண்ணல, உள்ள கீழே மட்டும் வெளியே வச்சுட்டேன். அப்புறம் 3வது அடையை எடுத்து பார்த்துட்டு 3வது அடையிலையும் ராணி ஈச்சி இருக்கா அப்படின்னு. நம்மளுக்கு ஈச்சி தான் முக்கியம், தேன் வந்து பசங்களுக்கு தான். அதுக்கப்புறமா கை எதுக்கு மேலே எனக்கு உள்ளே போக மாட்டேன்ட்டு எனக்கும் உள்ளே போகலை, அவன் ரவிக்கும் உள்ளே போகலை. அதனால் 2 பேரும் மாற்றி ஜானும் ரவியும் மாற்றி அடித்து உடச்சி பார்த்தாலும் அப்படியுமே எனக்கு நான் கை உள்ளே விட்டு பார்த்தேன் போகலை. அதுக்கப்புறம் ரவி உள்ளே விட்டு பார்த்தா ரவிக்கு ஓரளவுக்கு ஃபோர் ஆர்ம்ஸை தாண்டி முட்டை வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு எட்டுதலா அப்படின்னா சரி அடையெல்லாம் எடு அப்படின்னு சொன்னேன். அவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு கையில் எட்டின அடையெல்லாம் எடுத்துட்டான். எடுத்தப்புறம் ஈச்சி வந்து மேலே ஏறிட்டே இருந்து, ஓட்டை பெருசாக இருந்ததுன்னு ஈச்சி மேலே ஏறிட்டு, அதனால் இதில் ராணிச்சு பிடிக்க முடியல மக்களே. சரி பாய்.